சண்முகபரணி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசி வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். நம்ம சண்முகம் வந்து அப்படியே வந்து எல்லாருக்கும் வந்து இன்டர்வியூ மாரி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் எல்லாமே வந்து மாறுங்க. சரிங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டு இப்ப அதிகாரிகிட்ட வந்து கேட்குறோம்னு சொல்லி முத்துப்பாண்டி கிட்ட வந்து மைக்க நீட்டுறாங்க. உங்களுக்கு இங்க இருக்கிறனால சந்தோஷமா? அப்படின்னு சொன்னோனே, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இத்தன நாளா வந்து நான் இந்த அன்பு பாசத்தெல்லாம் வந்து பார்த்ததே இல்ல. இப்ப தான் தெரியுது. அண்ணன், தங்கச்சி பாசம், தங்கச்சியோட அன்பு, அக்கறை, நேசம் இது எல்லாமே வந்து எனக்கு புரிய வச்சதே வந்து இந்த வீடு தான். எனக்கு இந்த வீட்ல கிடைச்சது, எனக்கு மிகப்பெரிய வரம்ங்கிற மாரி சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "ரத்னா, நீங்க வந்து பிரின்சிபலா இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்து டீச்சரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கை எப்படி நல்லா போயிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, என் வாழ்க்கை ஒரு காலத்துல நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அது கொஞ்சம் சரியில்லாம தான் போகுது. நீங்க எப்படி இங்க வந்ததுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி வெங்கடேஷ் கிட்ட கேட்கும்போது, வெங்கடேஷோட பதிலையும் வந்து நம்ம ரத்னாவே பேசுறாங்க. அவர்கிட்டலாம் ஏங்க நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? நானே சொல்றேன். அங்க நான் நிம்மதியா இருந்திருந்தா, நான் ஏன் என்னோட வீட்டுக்கு நான் வரப்போறேன். அதுலேருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமா? அப்படின்னு சொன்னோனே வந்து, சரி ஏதோ ஒரு பிரச்சனைய வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க போல இருக்கேங்கிற மாரி சொல்றப்ப, எத்தன நாளைக்கு இது மாரிலாம் கூட்டு குடும்பம் ஒத்துமையா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? வீட்ல வேலை ரொம்பவே அதிகமாகும். நான் பார்க்குற வேலைய உன்னால பார்க்க முடியாதான்னு சொல்லி, சின்ன சின்ன சண்டையெல்லாம் பெருசாக்குவாங்க. அதுக்கப்புறம் குடும்பம் வந்து பிரியறதுக்கு 1 மாசம், 2 மாசமே வந்து கஷ்டம். நீங்க 2 மாசம் வந்து கடந்துட்டீங்க. ஆனா 1 வருஷத்துக்குள்ளேயே வந்து பிரிஞ்சுட்டீங்கன்னா, என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொன்னோனே வந்து, அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. எதுவா இருந்தாலும் எங்க வீட்ல கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து எல்லாரும் ஒத்துமையா ஒரே இடத்துல உட்கார்ந்து தான் சாப்பிடுவோம். யாராவது ஒருத்தர் சாப்பிடலன்னா கூட, பாக்கி இருக்கிற யாருமே சாப்பிட மாட்டோம். நாங்க ஒத்துமையா தான் கடைசி வரைக்கும் இருப்போங்கிற மாரி பாசிட்டிவா வந்து பேசும்போது தான், பரணிக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. இந்த குடும்பம் நல்லபடியா ஒத்துமையா இருக்கவும் முடியும். அதே மாரி சண்டை போட்டு எல்லாரும் வந்து சீக்கிரமும் வந்து பிரியவும் முடியும். என்னடா இது இப்படியெல்லாம் ஒரு சத்திய சோதனை நடக்குதேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப பரணி. ஒரு பக்கம் நம்ப வெங்கடேஷ்க்கு வந்து சாப்பாடு வந்து வைக்காம, அப்படியே வந்து மத்தவங்க எல்லாருக்கும் வந்து கூட்டு, பொரியலு, காயோட வந்து சாப்பாடு வந்து நம்ம ரத்னா வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. வீரலட்சுமிக்குலேருந்து எல்லாருக்கும் வந்து நம்ப வெங்கடேஷ மட்டும் தவிர்த்துட்டு எல்லாருக்கும் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, "ஏய்! என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி, "வெங்கடேஷ்க்கு வைக்க மாட்டியா?" உடனே எல்லாரும் வந்து அமைதியா இருக்காங்க. கூட்டு, பொரியல், காய் எல்லாத்தையும் இங்க நவுத்துன்னோனே, அப்படியே வந்து சாப்பாடு எல்லாம் வச்சு வெங்கடேஷ் இது போதுமான்னோனே, "போதும் போதும். நீங்களாவது சாப்பாடு போடணும்னு தோணுச்சு. அதுவரைக்கும் சந்தோஷம் சிஸ்டர். எல்லாரும் ஒத்துமையாவா இருக்கீங்க? அந்த ஒத்துமைய உடைக்கிறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். ரத்னா பண்ற ஒவ்வொரு செயலையும் நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் வந்து திருப்பி குடுக்க தானே நான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு" சொல்லி கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ப வெங்கடேஷ் அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, "அண்ணா, என்னண்ணே எல்லாரும் வந்து இந்த வீட்ல தான் வந்து இருக்க போறாங்களா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம்னு" சொல்லி செல்லகனி வந்து கேட்குறாங்க. "ஆமான்டா, இந்த வீட்ல தான் இருக்க போறாங்க. அப்ப நான் வீரலட்சுமிக்கு எப்படி மாப்பிள வந்து பார்க்க போறீங்க? வீரலட்சுமி மனசுல வந்து யார் இருக்கான்னு கேட்க மாட்டீங்க. ஆனா, வீரலட்சுமிக்கு கல்யாணம் பண்ணுறப்ப அவளோட முடிவு வந்து முக்கியம் இல்லையா? வீரலட்சுமிக்கு மாப்பிள்ளைய ரொம்பவே பிடிச்சிருக்கணும். அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம வீட்ல வந்து தங்க வந்து பிடிச்சிருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தா மட்டும் தான் நான் வந்து கல்யாணத்துக்கே வந்து சம்மதம் சொல்லுவேன். அப்பதான் அவனுக்கு நான் என்னோட வீரலட்சுமிய வந்து குடுப்பேங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிண்ணே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, செல்லக்கனி வந்து காமெடியா வந்து பேசுறாங்க. "அண்ணே, இது மாரி சிரமம்லாம் உனக்கு வேணவே வேணாம். எதுக்கு வந்து கல்யாணத்த இவ்வளோ சுத்தி வந்து பண்ணிக்கிட்டு, வீரலட்சுமி வேணா வந்து ஏமாந்துருக்கலாம். ஆனா நான்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் உனக்கு குடுக்க மாட்டேன். நானே அதுல ஒரு பையன வந்து லவ் பண்ணிடுறேன். அந்த பையனுக்கு இந்த கண்டிஷன வந்து போட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன ஈஸியா வந்து கல்யாணம் பண்ணிறலாம்." அப்படின்னு செல்லக்கனி வந்து கியூட்டா அழகா வந்து பேசுறாங்க. சண்முகத்துக்கு வந்து பொறையேறுது. எல்லாரும் வந்து வாய் மேல கை வச்சுக்கிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். வைகுண்டம் வந்து கடுப்பாயிட்டாங்க. காலையில என்றானா கல்யாணமே வேணான்னு சொன்னேன். சாயங்காலம் ஆகல. இன்டர்வியூ குடுத்து 2, 3 மணி நேரம் கூட ஆகல. நானே வந்து மாப்பிள்ளைய பார்க்கட்டா? எனக்கு எப்ப கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்க? சாப்பிடுற வழிய பாருடி! அப்படின்னு சொல்லி கன்னா பின்னான்னு நம்ம செல்லக்கனிய வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னத்த தப்பா சொன்னேன்? அண்ணனுக்கு ஒரு ஒத்தாசை பண்ணலான்னு தானே இப்படி சொன்னேன். தப்பா சொல்லிட்டேனான்னு சொன்னோனே வந்து சண்முகத்தாலயும் பேச முடியல. அந்த இடத்துல விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நல்லது தானே சொல்லியிருக்கேன். நீங்க தான் வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்கப்பா! அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கோவம் வரமாட்டேங்குது. கோவம் வந்துற போது. கோவம் ஏத்துற மாரி காமெடியெல்லாம் பண்ணாத. ஒழுங்கா வந்து சாப்பிடுற வழிய பாரு. ஏய் எசக்கி எனக்கு சாப்பாடுலாம் அதிகமாலாம் போடாத. கொஞ்சமாவே போடுங்கிற மாரி அந்த இடத்துல சொல்லும்போது, ஏன் என்னாச்சு? நாளைக்கு முக்கியமான ஒருத்தர வந்து பார்க்கணும். அதுக்காக தான். அதெல்லாம் அதுக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்குன்னு சாப்பிடாம இருப்பீங்களா? நல்லா சாப்பாடு போடுங்கங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க.
சண்முகம் வந்து அப்படியே ரூம்ல வந்து எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னது வெட்டுக்கிளி சரியா வந்து எழுதவே மாட்டேங்கிறானே! ஒண்ணு எழுதுனா, இன்னொன்னு வேற ஒரு பக்கத்துல வந்து எழுதி வைக்கிறான். இது 2யும் பார்க்கறதுக்கே வந்து போதும் போதும்ன்னு ஆகுது. நடுவுல 2, 3 பக்கம் வேற எழுதாம மறந்துட்டானே! இதே வேலையா போச்சு. கணக்கு எழுதுனா கரெக்ட்டா வந்து எழுதணும். ஆர்டர் வைஸா. ஒரு பக்கம் இங்க எழுதுறான், இன்னொன்னு வந்து 10 பக்கம் கழிச்சு எழுதுறாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்தா, நம்ம பரணிக்கு வந்து முடியல போல இருக்கு. "டேய்! என்னடா நீ இப்படி சொல்லிப்புட்ட. எல்லா மாப்பிள்ளையும் வந்து வீட்ல தான் தங்கணும். வெங்கடேஷுக்கு புடிச்ச மாரி சமைக்கணும். ஒரு பக்கம் முத்துப்பாண்டிக்கு புடிச்ச மாரி சமைக்கணும். முத்துப்பாண்டிக்கு புடிச்சது வெங்கடேஷ்க்கு பிடிக்க மாட்டேங்குது. வெங்கடேஷ்க்கு பிடிச்சது முத்துப்பாண்டிக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க 2 பேரும் மனசையும் வந்து கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நல்லபடியா வந்து சமைச்சு வைக்கணும்ல. கரெக்ட்டு தான் நீ சொல்றதெல்லாம் 2 பேரும் முக்கியம் தான். ஆனா அதுக்குன்னு இவ்ளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியாம போச்சு. யாரும் ஹெல்ப் பண்றது இல்லையா? எசக்கி வந்து முன்னாடி ஹெல்ப் பண்ணுவா. ஆனா இப்ப கடைய போட்டதுலேருந்து வந்து சாப்பாடெல்லாம் வந்து என்கிட்ட பொறுப்ப வந்து தள்ளிட்டா. எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. சமையக்கட்டுல வந்து முன்னாடி 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் சமைக்கிற இடத்துல 3 மணி நேரம், 4 மணி நேரம் சமைக்கிறோம். அப்புறம் வந்து 10 பாத்திரம் தேய்க்கணும். சமைச்ச பாத்திரத்த தேய்க்கணும்னு, "அப்பப்பா! முடியலடா சாமி" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, "இது இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியாம போச்சே. தங்கச்சிங்கலாம் வந்து வீட்ல உட்காந்துட்டு இருந்தா, ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா இருப்பாங்கன்னு தான் நெனச்சேன் அவங்களோட ஹஸ்பண்டோட இருக்கிறப்ப. ஆனா இதுல இவ்ளோ பிரச்சனை இருக்கா? சாரிடா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து பரணி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. சரி பரவால்ல இருக்கட்டும்ங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஜாக்கிங் போயிட்டு நம்ம முத்துப்பாண்டி வந்து வேக வேகமா வராங்க. வந்தோனே, "ஏய் எசக்கி! நான் ரெடி ஆகணும்ல" அப்படின்னு சொல்லும்போது, "மாமா அதுக்கெல்லாம் டைம் இருக்கு மாமான்னு" சொன்னோனே வியாபாரத்த வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து காஃபி எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. நம்ப ரத்னா, வெங்கடேஷ் கிட்ட வரப்போ வந்து அப்படியே கீழ டம்ளர் வந்து வச்சுர்றாங்க. உடனே வந்து கோவமா வந்து காஃபிய பார்க்குறாங்க. "வெங்கடேஷ் எல்லாமே சரியாயிடும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "வெங்கடேஷ் இவனுக்கெல்லாம் காஃபிய நியாயப்படி பக்கத்துல வச்சதே பெரிய விஷயம். அந்த அளவு என் தங்கச்சி மாறி இருக்கா. சந்தோஷமா எடுத்து குடிக்க சொல்லு" அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து பேசுறாங்க. போற போக்க பாத்தா வெங்கடேஷ் தனியா இருந்தா இந்த வீட்ட விட்டு போணும் போல இருக்கேங்கிற மாரி சண்முகம் வந்து காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. எதுக்கும் கோவப்படாம அமைதியா வந்து நின்னுட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் அந்த இடத்துல ஒரு பக்கம், "ஏய் எசக்கி என்னடி சூப்பர் மார்க்கெட்டா வச்சிருக்க? இல்ல பெரிய கடை வச்சிருக்கியா? சின்ன கடை தானே வச்சிருக்க. என்ன வேலைக்கு வந்து அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீ வந்து போகக்கூடாதா? என்ன மாமா வெந்நீர் தானா போட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம எல்லா இதுவும் எடுத்து வச்சிருக்கனே. ஏய் இது என் வீடா இருந்தா நான் எத எது எந்தெந்த இடத்துல வைப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வீடா இருக்கு. எங்க எத வைக்கிறேன்னே தெரிய மாட்டேங்குது. எடுத்து வைடி" அப்படின்னு சொல்லும்போது டக்கு டக்குன்னு எடுக்க வராங்க. அப்பன்னு பார்த்து வெங்கடேஷ் வந்து உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னடி இது ரெடி ஆயிட்டு போணும்னு பார்த்தா, "உள்ள யாருங்க? உள்ள யாருங்கங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து 10, 15 நிமிஷமா கத்திட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. "என்ன மாமா இங்க உட்கார்ந்து வந்து ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க? உள்ள யாரோ உட்கார்ந்துகிட்டு எதுவுமே பேசாம வந்து அமைதியா இருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, "யாருடா உள்ள இருக்காங்க? இது உங்க நேரமாச்சே" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இசக்கி வந்து கோவமா இருந்து கத்துறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து வீட்ல இருக்கிற எல்லாரையும் வந்து கூப்பிட வேண்டியதுதான். "ஏய் முக்கியமான ஒரு இடத்துக்கு போணும். இப்பன்னு பார்த்து என்னோட அதிகாரி வந்து நிக்க போறாங்க. ஆல்ரெடி வந்து எப்படி எப்படியெல்லாம் என்ன பார்த்து கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இதுல இது வேற லேட்டா போனா அப்புறம் அவ்வளோதாங்கிற மாரி யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.